அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஜூன் 15 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனி மாதம்தான். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையும் உருவாக இருக்குது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கை யோகம், புத ஆதித்ய யோகம், சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாக்கும் சுப பலன்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலனை பெறும். ஆனி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் உள்ளன. ஆனி திருமஞ்சனம் எனப்படும் திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளன என்று பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனி மாதம். இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரம் குறிப்பிடப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்குது. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்து இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி மாத உத்தர நட்சத்திரத்து அன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனம் சாத்தப்படுது. ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஜேஷ்டா அபிஷேகம் செய்யப்படுது. ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்தருளிக்கும் வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடையா மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்கிறாங்க. வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழை தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. ஆனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குருவின் அம்சத்தில் பிறந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் நம்பிக்கையை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுது. உங்கள் ராசிநாதன் மறைவு பெற்றாலும் அவருடைய பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு உண்டாவதால் இதுவரையில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தெய்வ அனுகூலம் ஏற்படும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. எதிர்பார்த்த பணம் சேரும். கடன்கள்லாம் அடைபடும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கரமடைகிறதுனால செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் லாபம் சேரும். மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்க இருக்கிறதுனால முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வெளியூர் பயணம் லாபத்தை உண்டாக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்பு உண்டாகும். மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும். சந்திராஷ்டமம் ஜூன் 18, ஜூலை 16. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 21, 30, ஜூலை 3, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபட வாழ்வு சிறக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. கர்ம காரகனான சனி ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்து விருப்பப்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் புதிய பாதையை காணும் மாதமாக இருக்க போகுது. இதுவரையில் இருந்த சங்கடங்களில் இருந்து இனிமேல் விடுபட போகிறீங்க. உங்கள் நட்சத்திரநாதன் ஜூன் 19 முதல் வக்கரமடைவதால் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும்.
நிம்மதியாக உறங்க முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். தெய்வ அருள் உண்டாகும். விரய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிக்கும் நிலைமை ஏற்படும். உங்கள் ராசிநாதன் பார்வைகளால் வரவு அதிகரிக்கும். நட்பின் வழியே நன்மை ஏற்படும். தடைபட்டிருந்த பணம் இப்போது வரும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து போனவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. மாதத்தின் பிற்பகுதி நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளும் நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். சந்திராஷ்டமம் ஜூன் 18, 19, ஜூலை 16. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 17, 21, 26, 30, ஜூலை 3, 8, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது காமாட்சி அம்மனை வழிபட முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரேவதி. வித்யாகாரகனான புதன், ஞானகாரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக திகழும் உங்களுக்கு பிறக்கும் இந்த ஆனி மாதம் யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. 4ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதனால் மனம் தெளிவாகும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. இதுவரையில் ஏற்பட்ட படிப்பினை வைத்து முன்னேற்றத்திற்கு வழிகாண்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனின் பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கப் போகுது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனையை முடிவுக்கு வரப்போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகவும், நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம் ஏற்படும். பெரியோரின் ஆதரவு உங்கள் சங்கடங்களை போக்கும். பணம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். தொழில், குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்க போகுது. 11ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் புதிய நண்பர்கள் உண்டாவாங்க. அவங்களால் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார் என்பதனால நியாயமான செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கரமடைவதனால செலவுகள் கட்டுக்குள் வரும். பண நெருக்கடி விலகும். சந்திராஷ்டமம் ஜூன் 19, 20. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 21, 23, 30, ஜூலை 3, 5, 12, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட செல்வம் பெருகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆனி மாத ராசி பலன்களில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.